இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மட்டும் இந்த 4வது நாள் சாயங்காலம் பிரசங்கத்தில் இப்படி ஒரு அறைகூல இந்த சபைக்கு முன்னால வச்சேன்னா நாளைக்கு என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆள் கூட இருக்காது அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? என்னையா சொல்றீங்க நீங்க? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார், கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் பிடம் கொண்டு பெருகுவாய். இதுக்கு தானையா நாங்க ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை அப்படி ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னரா எல்லாரும் மாத்தி விட்டுட்டாங்க. ஆண்டவருக்கு நீ கொடு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், பிசினஸ் பார்ட்னரா மாத்தி விட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தபடியினாலே ரொம்ப துக்கமடைந்து இயேசுவை விட்டு போய்விட்டான். ஆண்டவர் சொத்தை வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல. அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், உன் ஆசை எதுக்கு மேலதான் இருக்கணும்? நித்திய ஜீவனுக்கு மேலதான் இருக்கணும். புரிந்து கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவர்களே பணக்காரர்களும் இருந்தார்கள், தரித்திரர்களும் இருந்தார்கள், கணம் பொருந்தினவர்களும் இருந்தார்கள், கணமற்றவர்களும் இருந்தார்கள். ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நீ இந்த உலகத்துல கோடி கோடி வச்சிருக்கிற கோடீஸ்வரனா இருக்கலாம், ஓ எண்ணம் எதுல இருக்க வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுக்கு நேராக உனது எண்ணம் இருக்க வேண்டும். ஆனா அவனுடைய இருதயம் பணத்துக்கு மேல இருந்தபடியினாலே ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்ற வார்த்தையின்படியே அவனுடைய பொக்கிஷம் இந்த பூமியில இருந்தபடியினாலே அவனாலே நித்தியத்திற்குரிய காரியங்களை சிந்தித்து பார்க்க முடியவில்லை. இதை எல்லாரும் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசி முனையிலே ஒட்டகம் நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொன்னார். அந்த எருசலேம் பட்டணத்தின் அலங்கத்திலே ஒரு சின்ன இடம் ஒன்று உண்டு. ஒரு மனிதன் மாத்திரம் நுழைந்து போகிற ஒரு பகுதி உண்டு. அதுக்கு பேர் தான் ஊசி முனை.